நொடியில் உடையுமே. மக்கள் நெஞ்சில் எழும் தீ உன் ஆட்சியை எரிக்கவே. என் மக்கள் கண்ணீரை பார்த்து விட்டேன், இனி ஓரங்குலம் நகரமாட்டேன். ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். ஊழல் பண்ணும் கூட்டமே உனக்கு வைக்கிறேன் வேட்டு. என் ஆட்டத்தை பார்க்க ஆசைப்பட்டீர்கள், இனி என் அரசாட்சியை பார்ப்பீர்கள். சாமானியன் உயர்வதே இனி என்னுடைய ஆட்சி. இது ஓட்டப்பந்தயம் அல்ல, இது ஒரு யுத்தம். ஆட்சி மாறினால் கொலை கொள்ளை நடக்கும் என்கிறீர்கள். மக்களை பயமுறுத்தி மிரட்டியே ஆள்கிறீர்கள். ஆனால் நீங்கள் இருப்பதே உண்மையான அராஜகம். உங்கள் இருண்ட ஆட்சிக்கு இதுதான் இறுதி அத்தியாயம். மக்கள் அரசாட்சி. இவன் வந்தா என்ன செய்வான்னு கேக்குறீங்க அதானே? அதை செய்வோம் இதை செய்வோம் இந்த பொய்யான வாக்குறுதிகளை எப்பவுமே கொடுக்க மாட்டோம். எது நடைக்கு சாத்தியமோ எது உண்மையோ அதை மட்டும்தான் கொடுப்போம். ஏழ்மை வறுமை இல்லாத தமிழகம், குடும்ப ஆதிக்கம் இல்லாத தமிழகம், ஊழல் இல்லாத தமிழகம், உண்மையான மக்களாட்சி, மனசாட்சி உள்ள மக்களாட்சி. ஆட்சிக்கு வந்தால் அதை செய்வோம் இதை செய்வோம் என்றீர்கள். ஆனால் செய்தது என்ன? ஒன்றும் கிழிக்கானோம். இப்போது என்னை கெட்டவனாய் காட்ட பழிகளை போடுகிறீர்கள். ஆனால் நான் யார் என்று என் மக்களின் இதயம் சொல்லும். பணமும் பதவியும் உங்கள் வெறி, என் இலக்கு வேற லெவல். பார்த்தி வந்தாச்சு, இது தர்மத்தின் கட்சி. யாகத்தில் பிறந்த ஒரு அரசை தமிழ்நாடு பார்க்கும். அநியாயம் கேட்க இனி ஒருத்தன் வந்தாச்சு. இது மக்கள் அரசாட்சி. சிந்தி அரசியல் செய்கிறீர்கள், நாங்கள் வியர்வை சிந்தி அரசை உருவாக்குகிறோம். வித்தியாசத்தை மக்கள் பார்க்கட்டும். வெற்றி பெற்றதாக நினைக்கும் எதிரணிக்கு ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். ஏற்கனவே ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. ஏன்னா எனக்கு பயம் இல்ல, ஆனா உங்களுக்கு இனி நிம்மதி இருக்காது. நீங்கள் எனக்காக காத்திருக்கவில்லை, உங்கள் தீர்ப்புக்காக காத்திருந்தீர்கள். நேரடியாவே கேட்கிறேன், சிஎம் சார் மிரட்டி பாக்குறீங்களா? அதுக்கு இந்த விஜய் ஆள் இல்ல சார். குடும்பத்தை வச்சு கொள்ளையடிக்கிற உங்களுக்கே இவ்வளவு இருந்தா, சொந்தமா உழைச்சி சம்பாதிச்ச எனக்கு எவ்வளவு இருக்கும்? உங்க விஜய் நான் வர